சிறுபான்மையின் மக்கள் சுய தொழில் மேற்கொள்ள குறைந்த வட்டி விகிதத்தில் மதுரை மாவட்டத்தில சிறுபான்மையினருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மதுரை மாவட்டத்தில இப்போ வரை மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் 1 மூலம் 2024 முதல் தற்போது வரை 304 பயனாளிகளுக்கு சிறு தொழில், கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை என ரூபாய் 45.6 லட்சம் மதிப்பிலும், மாவட்ட முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கம் 2 மூலம் 2024 முதல் தற்போது வரை 100 பயனாளிகளுக்கு சிறு தொழில், கல்வி உதவித்தொகை, மருத்துவ உதவித்தொகை என ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்பட்டுள்ளன. நாம் ஏற்கனவே இதற்கு முன்பதாக டாம்கோ சார்பாக நாம் ஒரு கூட்டத்தை கூட்டி மக்களிடத்திலே குறைகளை பெற்று, கோரிக்கைகளை பெற்று, என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை நாம் மனது விட்டு இந்த அலுவலகத்திலே பேசி குறைகள் எல்லாம் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறோம். இன்னும் ஒரு சில இடங்களிலே அந்த கோரிக்கைகள் செயல்படுத்தாமல் இருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். என்னோடு தொடர்ந்து தொடர்பு வைத்திருக்கக்கூடிய அருமையான இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்த சகோதரர்களும் கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகளும் என்னிடத்திலே தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக கல்லறை பிரச்சனை என்பது, கபர்ஸ்தலம் என்பது சிறுபான்மை மக்களினுடைய அடித்தட்ட மக்களுக்கு போய் செல்கிறதா என்பதை அறிவதற்காக என்னையும் அருமை சகோதரர் சுபீர் கான் அவர்களையும் நியமித்து சிறுபான்மை கமிஷன் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னென்ன குறைகள் இருக்கின்றன என்பதை அறிந்து அதை செயல்படுத்துகிறார்களா என்பதை பார்க்கும் வண்ணமாக எங்களை அனுப்பி வைத்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக தான் இந்த கூட்டம். எனவே இந்த கூட்டம் பேச்சளவில் இல்லாமல் செயல்பாடுகளில் அளவில் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்கான கூட்டம். எத்தனையோ கோரிக்கைகள் இங்கு அண்ணன் தொன்னரசு ரத்னராஜா அவர்களும் இங்கே கூட்டம் நடத்தியுள்ளார். அந்த கோரிக்கைகள் என்ன ஆனது என்பதை அதிகாரிகளிடம் விசாரிப்பதற்காகத்தான் மெயினாக இந்த கூட்டத்திற்கு வந்தோம். அதே போல நம்மளுடைய முக்கியமான கோரிக்கைகள் இருந்தால் நம்மளுடைய உறுப்பினர்கள் இங்கு தந்து அதை நம்ம தொடர்ந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்ம பேசுகிறதை குறைத்து கொண்டு நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டையும் பேசணும்னா நல்லாயிருக்கும்.